சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒரு மாதிரி வாழ வேண்டும் என்று ஆசைகளுடனும் கனவுகளுடனும் வாழ்ந்து கொண்டிருந்தாய். ஆனால் நடுவில் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து புகுந்து அப்படியே உன் வாழ்க்கையை தலைக்குப்புற மாற்றிவிட்டது. திரும்பவும் அந்த வாழ்க்கை கிடைக்குமா? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை விட அந்த வாழ்க்கை தானே நன்றாக இருந்தது. அந்த வாழ்க்கை திரும்பவும் கிடைக்குமா? சந்தோஷங்கள் வருமா? கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் அனுபவித்து கொண்டே இருக்கிறோமே. சீக்கிரமாக இந்த கஷ்டங்கள் நம்மை விட்டு போகுமா? இல்லை நிலையாக இப்படியே இருந்து விடுமா என்று பயத்துடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய தங்கமே, உன்னுடைய மனமானது மிகவும் தினம் தினம் பதட்டத்துடனே இருக்கிறது. எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. கஷ்டப்படாதே என்று நான் சொன்னாலும் அதை நீ காதில் வாங்குவதாகவும் எனக்கு தெரியவில்லை. கேட்டால் நீங்கள் செய்யுங்கள், அதற்கு பிறகு நான் உங்களை நம்புகிறேன் என்ற வார்த்தையை சொல்கிறாய். தங்கமே, நான் ஏன் உனக்கு நடப்பதற்கு முன்பே சொல்கிறேன் என்றால், நல்லதோ கெட்டதோ, கெட்டது இருந்தால் அதை முன்பே நீ தப்பித்து கொள்வாய். நல்லது நடக்கப் போகிறது என்று நான் சொன்னால் நீ என்ன தெரியுமா, கவலைகளை விட்டுவிட்டு நிம்மதியாக இருப்பாய் என்று தான். ஆனால் நீ என்ன தெரியுமா முடிவெடுக்கிறாய்? சாய் செய்யட்டும், அதற்கு பிறகு நம்புவோம், இப்படி நினைக்கிறாய். ஒரு விஷயத்தை சொல்கிறேன். யார் சொன்னாலும் நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உன்னுடைய இஷ்டம். ஆனால் தெய்வம், உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கும் தெய்வம் சொல்வதை எப்பொழுதும் யாருமே மறுக்காதீர்கள். நடக்கப் போவதை மட்டும்தான் தெய்வம் சொல்லும். நடக்காத எதையுமே சொல்லாது. யாரிடமும் தேவையில்லாமல் வந்தும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாது. உன்னை தேடி ஒரு அசிரியான வாக்கு வருகிறது என்றால் அதை கண்ணும் கருத்துமாக கேட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் செய்து தருவேன். பல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் விஷயங்கள் மிக மிக வித்தியாசமானது. நல்ல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். இனி நீ சிரித்த முகத்துடன் இருக்கலாம். எதற்காக கவலைகள்? எதற்காக கோபம் வருகிறது? உனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்பதற்காகத்தானே கோபங்களும் அதிகமாக வருகிறது. கோபம் வேண்டாம், சிரித்தபடி இரு. உனக்கு அனைத்துமே சிறப்பாக அமையும். இந்த சாய் இருக்கும் வரை உன்னை எக்காலமும் நான் தோற்று போக விடமாட்டேன். சில சமயங்கள் உன்னை காயப்படுத்தி இருப்பேன். ஆனால் அது அனைத்துமே உன்னுடைய கர்ம வினைகளால் நீ அனுபவிப்பது மட்டும்தான். சீக்கிரமாக அந்த அனைத்து கர்ம வினைகளும் உன்னை விட்டு போய்விடும். சீக்கிரமாக இன்பமும் சந்தோஷமும் உன்னுள் வந்து குடியேறும். அப்பொழுது நீ நிம்மதியாக இருப்பாய். அதுவரை அமைதியாக இரு என்று நான் சொல்கிறேன். அதாவது உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு எது உனக்கு பிடிக்குமோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்தி நிம்மதியாக இரு. உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாகவே உன்னை வந்து சேரும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.